செகண்ட் மேரேஜ் சர்வசாதாரணம் தானே. இவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டால் ஒரு பெண் வேணும். பெரிய ஃபேமஸான நடிகை கிடையாது, சிங்கிள் டிஜிட்டில் நடிச்ச நடிகை தான். வாரிசு வேணுன்றதுக்காக தான் அந்த திருமணம். சமந்தா வந்து தசை சுழற்சின்னு ஒரு நோய் உண்டு. அந்த நோய் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால பரம்பரை வியாதி ஆகிடும், நோய் ஆகிடும்ன்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டிவோர்ஸ் பண்ணணுன்ற அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பலாயிரம் கோடி சொத்து இருக்குது சார், வாரிசுன்னு வேணும்ல. ஒரு நோயாளியோட நம்ம சேர்ந்து வாழ முடியாதுன்றது அவன் முடிவு பண்ணுறான். பிரியிறாங்க. பிரியும் போது நாகார்ஜுனா தான் வந்து மூவ் பண்ணி ஒரு லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி வேணும்ல. 200 கோடி வந்து உங்களுக்கு வந்து ஜீவனாம்சமாக கொடுக்கும்போது சமந்தாவே என்ன கேட்டால் அந்த 200 கோடியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேண்டாம். இந்த நடிகர் காதல், இந்த நடிகை காதல் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பவித்திரமான காதல் நினச்சிருக்கீங்க. நீங்கள் எப்போ வேணாலும் அது டைவர்ஸ்க்காக கோர்ட்டில் போய் நிற்கும். வேணா நீங்கள் வாங்க, ஒரு நாள் கூட்டு போய் காட்டுறேன் நான். கோர்ட் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வராங்கன்றதை பாருங்கள். வரும்போதே இன்னொருத்தரோட தான் துணைக்கு வருவாங்க. 2 வருஷம் 5 வருஷம் இங்கே இருக்கலாம், 5 வருஷம் அப்படி மாறலாம். அக்ரிமெண்ட் மாதிரி தான் வாழ்க்கை நடத்திருக்காங்க. என்ன வாய் ரொம்ப கலராது. தமிழ் சினிமாவில் எப்படி ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம் இருக்கோ அதே மாதிரி தெலுங்கு சினிமாலே ஒரு குடும்பம் இருந்துச்சு சார். அதுக்குள்ளேயுமே ஒரு நடிகை ஒருத்தவங்க வந்து மருமகளாக வந்தாங்க, டிவோர்ஸ் ஆகிட்டு போயிடுச்சு. யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நாகார்ஜுனோட ஃபேமிலி வந்துட்டு இதாச்சு. இப்போ நாக சைத்தன்யாக்கு இன்னைக்கு வந்து மீண்டும், அதாவது மறுமணத்துக்காக இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது. யாருன்னா ஷோபிதான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை அவர்கள். ஸோ இந்த ஒரு திருமணம் எதனால இப்போ திடீர்னு இந்த ஒரு முயற்சியில் இது முன்னாடி வந்து இருந்தது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமாயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து காதல் திருமணம் பண்ணாங்க, வந்து வந்து சமந்தா வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு காதல் திருமணம். ஏன்னா அவங்க வந்து ஒரு 200 ரூபாயில் வந்து ஒரு வெல்கம் கேலாக தான் அவங்க வாழ்க்கைய ஆரம்பித்தாங்க. பல்லாவரத்தில் இருக்க பெண் சமந்தா. ஆமாம், சமந்தா பல்லாவரம் தான் அவங்களுக்கு நேட்டிவ். 200 ரூபா வந்து தினக்கூலி மாதிரி அவங்களுக்கு. அதுதான் வெல்கம் கேலில் அவங்க முதல் ஏர்ன் பண்ணுது. அப்படிப்பட்ட பெண் வந்து 200 கோடி வந்து உங்களுக்கு வந்து ஜீவனாம்சமாக கொடுக்கும்போது அதை வேணான்னு நிராகரிக்கிறாங்க. இவங்க வந்து கொடுத்தாங்களா? ஆமாம், நாகார்ஜுனா ஃபேமிலி வந்து 200 கோடி வந்து நாகார்ஜுனாவை பேசி, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சமந்தாவை வந்து விருப்பப்பட்டு தான் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தசை சுழற்சின்னு ஒரு நோய் ஒன்று இருக்குது. அந்த நோய் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால அது வந்து வாரிசுக்கும் அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக வரும், பரம்பரை வியாதி ஆகிடும், நோய் ஆகிடும்ன்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேசி வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க டிவோர்ஸ் பண்ணணுன்ற அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சது நாகார்ஜுனா ஃபேமிலியா இல்லை சமந்தாவா? இல்லை, சமந்தா இல்லை, நாகார்ஜுனா ஃபேமிலி தான் வந்து கேட்டாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, இவங்க தான் கேட்டிருக்காங்க. ஆமாம், கேட்டாங்க. ஆனால் 200 கோடி ரூபா கொடுத்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை, அதாவது டைவர்ஸ் பண்ணியாச்சு. அந்தபோது நாகார்ஜுனா தான் வந்து மூவ் பண்ணியிருக்கிறாரு. மருமகள் மேலே அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை, ஒரு பற்றுதல். எல்லாருமே அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சமந்தாவோட இருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்களால காம்ப்ரமைஸ் ஆக முடியல. ஏன்னா வாரிசுன்னு வேணும்ல. இப்போ அவங்களுக்கு பலாயிரம் கோடி சொத்து இருக்குது சார், வாரிசுன்னு வேணும்ல. அப்போ அந்த வாரிசு வேணும் போது வந்து அதுக்கு வந்து இங்கே வந்து இவங்களால முடியலன்னும் போது அப்போ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு கேட்டால் வந்து டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க சார். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு இவங்க வந்து அதிகமாக கிளாமர்ஸ் ரோல் பண்ணனால தான் டிவோர்ஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு கிசு அப்படி வந்து சொல்லப்பட்டது. ஆனால் அடிப்படை காரணம் அது இல்லை. ஏன்னா ஒரு பெரிய பெரிய அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கிளாமர் ரோல்லாம் நடித்து அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை அவங்க இழக்கிறதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. சமந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது கிளாமர் ரோலில் நடிக்கிறதுனால ஒரு படத்துக்கு ஒரு 2 கோடி கொடுப்பானா, இல்லை ஒரு 5 கோடி கொடுப்பானா, இல்லை 10 கோடி, 15 கோடி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இவங்க வந்து அப்படி பணத்துக்கு தான் விரும்பி அவங்க பண்ணுறதா இருந்தாங்கன்னா இப்போ இந்த 200 கோடி அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. பணம் குறிக்கோள் இல்லை, அவங்க தொடர்ச்சியாக நடிக்கிறாங்க. அந்த நடிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை, டான்ஸில் என்ன பெரிய இருக்குது, ஏற்கனவே இவங்க நடிச்சிட்டு இருக்கவங்க தானே. அதனால அது காரணம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நோய் வந்த உடனே இவங்க என்ன செய்யணும் கேட்டால் பரம்பரைக்கு தொடர்ச்சியாக வரலாம். அது அப்போ வந்து தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு இந்த நோய் இருக்கு. திருமணத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எந்த இல்லை அந்த மாதிரி தெரியல. அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வந்து இவங்க போகிறாங்க இல்லையா, இப்போ அடுத்தது குழந்தை வேணும்னா போய் மருத்துவரை அணுகும் போது அவங்களுக்கு தெரிய வந்துடும் இவங்களுக்கு என்ன மாதிரிலாம் இருக்கும். ஜென்ரல் செக்அப் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் என்னெல்லாம் ஜென்ரல் செக்அப் பண்ணாங்கன்னா ஒரு 200 நோய் இருக்குன்னு வச்சுங்க உடம்புல சொல்கிறேன் நான். அது பண்ணாத வரைக்கும் ரொம்ப நல்லது, அப்படியே உருட்டிட்டு போகலாம். பண்ணிட்டோம்னா அப்புறம் எப்போன்னு பார்த்துட்டு இருக்கணும். அதை வச்சே மனசெல்லாம் எப்போன்னு கேட்டால் அதான் சொல்கிறாரு, ரஜினி சொன்ன மாதிரி ஆகிடும். சாகர நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழக்கூடிய நாள் வந்து நரகம் ஆகிடும்னாரு. அந்த மாதிரி நம்ம அது போகாமல் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லதுன்னு நான் நினச்சிட்டு நம்ம தள்ளிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க மெடிக்கல் செக்அப் போகிறாங்க. செக்அப் போகும்போது இந்த மாதிரி ஒரு
தசை சுழற்சி நோய் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் இப்போ இந்த சோபிதா அப்படிங்கிறவங்களும் எப்படி உள்ளே வந்தாங்க சார்? இவங்க டைவர்ஸ் ஆகிடுச்சு சார். டைவர்ஸ் ஆன பிறகு அவங்க வந்து கேட்குறாங்க, இவங்க டைவர்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப டீசெண்டாக அந்த டைவர்ஸ் முடிஞ்சிடுச்சு. அவங்க வந்து கேட்குறாங்க, ஃபேமிலியில் பேசி பிரியறதுன்னு முடிவாகிடுது. அங்கே பெரிய லவ் ஸ்ட்ராங்காக இருக்க நான் நினைக்கிறேன். சமந்தா கிட்ட இருந்த மாதிரி அந்த லவ் வந்து சைதன்யா கிட்ட வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ரிப்போர்ட்க்கு அப்புறம். ஆமாம். அது வந்து பொதுவாக இவங்களுக்கெல்லாம் அந்த செகண்ட் மேரேஜ்லாம் சர்வசாதாரணம் தானே. ஏன்னா இப்போ சோபிதான்றவங்களுமே வந்து நமக்கு வந்து பொன்னியின் செல்வன் மூலியமாக தான் அறிமுகமாகறாங்க. அவ்வளோ பரிச்சயம் இல்லாத ஒரு நடிகை ஏன் டக்குன்னு வந்துட்டு இவங்க கிட்ட போகிறாங்க? அதுவும் பெரிய ஒரு வரதட்சணை கொடுத்து தான் வந்து திருமணம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை நான் தான் சொல்றேன், இதில் கூட மீண்டும் கூட இதில் லவ்லாம் இருக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. இவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டால் ஒரு பெண் வேணும் அப்படின்னு. அப்போ ஒரு வாரிசு, அந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பிள்ளை. ஆமா, ஒரு பெரிய ஃபேமஸான நடிகை கிடையாது, ரொம்ப குறைவான சிங்கிள் டிஜிட்ல நடிச்ச நடிகை தான். அப்போ வந்து கேட்டால் அவங்களுக்குள்ள பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கலாம், முடிவுக்கு வந்திருக்கலாம். மேபி இவங்கள ஒரு நடிகை எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து தானோன்னா வாரிசு வேணுன்றதுக்காக தான் அந்த திருமணம் கூட நடிக்கிறோம். இந்த திருமணம் வந்து வாரிசு வேணும். ஏன்னா இவங்களுக்கு ஆக்சுவலா வரதட்சணை கொடுத்து தான் வந்து திருமணம் பண்றாங்க, மறுமணம் அப்படிங்கிற. இவங்களை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்றேன் சார். இவங்களுக்கு வந்து இதே சமந்தா கூட இவங்க வந்து சமந்தா கிட்ட இருக்க பணம் இருக்கு, பெரிய நடிகை இவங்க அப்படின்னு பண்ணல. லவ் பண்ணாங்க, வந்து 2-3 பேர் வந்து லவ் பண்ணாங்க. யாரை? சமந்தா லவ் பண்ணது வந்து நாகசைதன்யாவை. நாகசைதன்யா வந்து முடிவாகி திருமணம் நல்லா ஓவர் கிராண்டாக பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வந்து பிரியணுன்ற முடிவு ஆயிடுச்சு. ஒரு நோயாளியோட நம்ம சேர்ந்து வாழ முடியாதுன்ற அவன் முடிவு பண்ணுறான். சரிங்களா, அவனுடைய வாழ்க்கை அவன் முடிவு பண்ணுறான். அப்போ பிரியிறாங்க. பிரியும் போது நாகார்ஜுனா தான் வந்து மூவ் பண்ணி ஒரு லைஃப் ஃபுல்லாக வந்து உனக்கு செக்யூரிட்டி வேணும்ல. இப்போ இன்றைக்கி ஸ்டாராக இருக்கலாம், நாளைக்கு வந்து வருமானம் இல்லாமல் போகலாம். அப்போ உங்களுக்கு வேணும் போது அப்போ சமந்தாவே என்னன்னு கேட்டால் அந்த 200 கோடியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வேண்டாம், எனக்கு வேணாம். ஏன்னா இவங்களுக்கு இன்னொரு ஒரு இதுன்னு கேட்டால் அந்த சட்டப்பூர்வமாக அந்த ஜீவனாம்சம் கொடுத்துட்டால் கூட ஒரு வழியாக முடிஞ்சவங்க இல்லை நானே விவாகரத்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவங்க விவாகரத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு என்னன்னா ஒரு என்ன சொல்கிறாங்க ஜீவனாம்சம் மாதிரி ஒரு 200 கோடி கொடுக்கலான்னு முடிவு பண்ணும்போது அவர் நாகார்ஜுனா ரொம்ப ஃபீல் பண்ணி நாகார்ஜுனா வந்து ரொம்பவும் வந்து சமந்தா மேலே வந்து மருமகள்ன்ற முறையில் ஒரு ஃபீல் பண்ணி தான் அவர் வந்து ஒரு 200 கோடி செக்யூரிட்டிக்காக அவர் லைஃப் செக்யூரிட்டிக்காக கொடுக்கலான்ற முடிவு வரும்போது அதை வந்து இந்த அம்மா அவாய்ட் பண்ணிட்டாங்க. சமந்தா அதுக்கப்புறம் இப்போ ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த சோபிதா அப்படிங்கிறவங்க உள்ள வராங்க. அப்போ இது நோயாளி மூலமா ஒரு குழந்தையை வந்து பெற்றுக்கிறதுல அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால தான் இப்போ வந்து அப்படி அந்த அடிப்படையில் தான் இவங்க பண்றாங்க. நம்ம இதை தாண்டி இதுல உள்ள போய் ரொம்ப பண்ண முடியாது. சோஷியல் மீடியா ஃபுல்லா எப்படி ஏன் சமந்தாவை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு இவங்களை வந்து திருமணம் பண்றாங்களா அப்படிங்கிற. ஏன்னா இவங்க யாருக்குமே இந்த ஒரு நியூஸ் இல்லை. டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ இவங்களோட டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தொடர்பு இருந்தால் சிக்கல். இங்கே பல சில திருமணங்கள் இருக்குது. ஒரு டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தொடர்பு இருக்குது அப்படின்னா அது ஒரு காரணம் சொல்லலாம். இவங்களுக்கு வந்து டைவர்ஸ் பண்ணியாச்சு, பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும். ஆமாம். அப்போ வந்து கேட்டால் இந்த திருமணம் முடிவாகுது. இது அப்படி தான் எடுத்துக்கிட்டாரு. திருமணத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு தொடர்பு இருந்தாங்க. அப்போ இவங்க இது வந்து காதல் திருமணமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. காதல் திருமணமா இல்லையானது அவங்க தானே சொல்லணும். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு இப்போ சமந்தாவும் இந்த நடிகனுக்கு காதல், இந்த நடிகை காதல் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பவித்திரமான காதல் நினச்சிருக்கீங்க நீங்கள். நான் சொல்கிறேன், இந்த நடிகை காதல், நடிகர்கள் காதல் இருக்குல்ல, நடிகை காதல், அதெல்லாம் ரொம்ப நீங்கள் வந்து பவித்திரமானதெல்லாம் நினைக்காதீங்க, புரியுதுங்களா? ஒரு 2 வருஷம் 5 வருஷம் இங்கே இருக்கலாம், 5 வருஷம் அப்படி மாறலாம், அக்ரிமெண்ட் மாதிரி தான் வாழ்க்கை நடத்தின்னு இருக்காங்க. என்ன வாயை ரொம்ப கலராதிங்க சொல்லிட்டுங்களா, அப்புறம் நான் நிறைய பேசிடுவேன். இல்லை இவனுங்க வந்து பவித்திரமான காதலும் நீங்கள் நினைக்காதீங்க. இங்கே வந்து 23 அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் காட்டுவாங்க, ஒரு பையனுக்கு ஒரு பெண், அப்படின்னா தான் லவ். அது அப்படியான பலவிதமான லவ் இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நடிகைகள் காதல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உறுதியான நீங்கள் சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் அது டைவர்ஸ்க்காக கோர்ட்டில் போய் நிற்கும். வேணா நீங்கள் வாங்க, ஒரு நாள் கூப்பிட்டு போய் காட்டுறேன் நான். இதே வந்து கோர்ட் கேம்பஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வராங்கன்றதை பாருங்கள். வரும்போதே இன்னொருத்தரோட தான் துணைக்கு வருவாங்க ஒரு நடிகை. அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து ஒரு நடிகையோட வந்து வருவார், இன்னொரு நடிகை இன்னொரு பெண்ணோட வருவாங்க. கோர்ட்டுக்கு வர்றதே சொல்கிறேன், கோர்ட்டுக்கு வர துணைக்கே வந்து சொல்கிறேன் நான் ஏதோ வந்து மட்டப்படுத்தி பேசணும், குறைச்சி பேசணும், சிறுமைப்படுத்தி பேசணுன்றதுலாம் எனக்கு இல்லை. இருக்கிற நடைமுறையை நான் சொல்கிறேன். டைவர்ஸ்க்கு வரும்போது ஒருத்தரோட தான் கூட துணைக்கு கூப்பிட்டு வருவாங்க. அடுத்த திருமணம் அவங்களோட யாரை திருமணம் பண்ண போகிறாங்களோ அவங்களோட வருவாங்க. 2 பேருமே வருவாங்க. எந்த குற்ற உணர்வும் எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது அவங்களுக்கு. என்னடா இது
நம்ம இன்னும் நமக்கு வந்து இந்த டைவர்ஸ் கையெழுத்தாகிற வரைக்கும் அவன் தான் நமக்கு புருஷன், அவன் கூட வந்து நிற்கிறோமே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது போன்ற விவாகரத்துக்கு வந்து சாதாரண குடும்பங்கள் நடக்கிறது வந்து ஒரு சென்சிட்டிவாக வந்து ஒரு விஷயமா பார்க்கப்படும். ஒரு ரோஷமாக வீரமாக எடுத்துப்பாங்க. காலப்போக்கில் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடுவாங்க. அதான் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கட்டும், சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கறது அதுக்கு தான். பெரியவங்களே சொல்லுவாங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடிகர் நடிகைகள் வந்து விவாகரத்து அப்படி கிடையாது. அது பிளான்டு, திட்டமிட்டு நடக்கிறது. ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. என்னென்னு கேட்டால், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஜென்டில்மேன் சொன்னால் பாருங்கள், ஜிவி பிரகாஷ், நாங்கள் வந்து 2 பேருமே வந்து நாங்கள் பேசிவிட்டு நாங்கள் வந்து பிரிஞ்சிடறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் உங்களுக்கு புரியல. ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு ஆள் வந்தாச்சு, எனக்கும் ஒரு ஆள் வந்தாச்சு, நாங்கள் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இதை வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்றது தான் பொருள். அப்படின்னா கமிட் ஆகிட்டோம். அங்கே ஒரு ஆள் கமிட் ஆகிடுச்சு, இவனுக்கு ஒரு ஆள் கமிட் ஆகிடுச்சு. புரியுங்களா? அதை தெரிஞ்சுக்காம நம்ம மக்கள் நம்ம தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். நன்றி.